Hi students, now 2.7ல 8th பார்க்கலாம். If ABC are in AP, ABC வந்து நான் இருக்கான் AP இருக்கான், then show 3 power A, 3 power B, 3 power C are in GP proof பண்ணும். First இதெல்லாம் since A, B, C are in AP. APல தெரியும் உங்களுக்கு காமன் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா நமக்கு. இப்போ therefore D என்ன சொல்லலாம், T2 minus T1 equal to வந்து T3 minus T2. T2 B B minus A equal to T3 இந்த C minus B. B அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ B plus B equal to வரும். A அந்த பக்கம் plus ஆயிடுமா, A plus C ஆயிடும். அப்போ 2B equal to A plus C. இது ஜென்ரலாக நீங்கள் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ABC AP வந்தா டைரக்டா சொல்லலாம் 2B equal to A plus C. அதாவது இந்த மிடில் டேர்ம் இருக்கு இல்லையா, ABC சொல்லும் போது இந்த மிடில் டேர்மோட 2 டைம்ஸ் அது ஈக்குவல் டு இருக்கும். அந்த ரெண்டு டேர்ம்ல சைடு இல்லையா, அதை ஆட் பண்ணா இன்னும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, மிடில் டேர்மோட அந்த 2 டைம்ஸ் மற்ற ரெண்டு டேர்ம்ஸ் உடைய அந்த சம்முக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இது ஜென்ரல் ஏபி ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி. இது டேரக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். எங்க ப்ளஸ் ஒன்லாம் போகும்போது டேரக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ தெரிஞ்சுங்க 2B equal to A plus D அப்படின்னா அர்த்தம் நமக்கு A, B, C வந்து ஆர் இன் ஏபி. ஓகேங்களா, தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் நமக்கு to prove 3 power A, 3 power B, 3 power C are in GP நம்ம ப்ரூஃப் பண்ணோம். நம்ம ஜிபி நம்ம என்ன எப்படி போகணும், சம் போட்டு போகும்போது ஜிபி என்ன பண்ணுவோம், ஓகே இந்த காமன் ரேஷியோ இருக்கும் இல்லையா. இப்போ காமன் ஆறு நம்ம ஃபார்ம் வந்து T2 by T1 ஈக்குவல் டு T3 by T2. இது ஈக்குவல் ஆகணும் இல்லையா. அப்போ இங்க என்னது 3 power B by 3 power A ஈக்குவல் டு 3 power C by 3 power B. சரிங்களா, இப்போ கிராஸ் பண்ணலாமா. அப்புறம் வரும் 3 power B into 3 power B வருமா ஈக்குவல் டு 3 power A into 3 power C. கிராஸ் பண்ணோம். இப்போ என்ன வரும், B plus B 2B ஆயிடுமா. இங்க என்ன ஆகும், பேஸ் அப் மல்டி பண்ணா பவர் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா. அப்போ A plus C. இந்த A plus என்ன நம்ம கண்டுபிடிச்சோம், நமக்கு ஃபர்ஸ்ட் செக்ஷன் 2B நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா, ஒன்ல பாருங்க. அப்போ ஃப்ரம் 1ல இருந்து நினச்சு நமக்கு A plus C நினச்சி 2B ஆயிடுச்சு. இப்போ இதுவும் 2B தானே. இப்போ காமன் ரேஷியோ ரெண்டு ஈக்குவல் தானே இது இல்லையா. therefore ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு இல்லையா, காமன் ரேஷியோ இருக்கு. therefore 3 power A, 3 power B, 3 power C are in GP. அவ்வளோதான். ABC AP இருக்கு, அதை வச்சு நம்ம 2B A plus C கணிச்சுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த 3 power 2B 3 power 2Bன்னு ப்ரூவ் பண்ணா நம்ம காமன் ரேஷியோ இருக்கு. இப்போ கண்டிப்பா நமக்கு இந்த 3 power A, 3 power B, 3 power C are in GPன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றோம்.